கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மாத வாடகைக்கு கார்கள் தேவைப்படுவதாக கூறி சொகுசு கார்கள் வைத்திருக்கும் 30க்கும் மேற்பட்டவரிடம் நாள் வாடகைக்கு கார்களை வாங்கி மோசடி செய்த கும்பல். 30க்கும் மேற்பட்ட நபர்கள் பல கோடி மதிப்பிலான தங்களது கார்களை இழந்ததாக நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் ஜிபிஎஸ் பொருத்திய கார் அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி வந்தபோது அதனை பிடித்து நெல்லையில் காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் ஹவுசிங் போர்ட் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் மருந்தக பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறார். இவர் தனது நண்பர்களிடத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மாத வாடகைக்கு கார் தேவைப்படுவதாகவும் டி போர்ட் கார் வாடகைக்கு எடுத்தால் அதிக செலவாவதாக கூறி கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொந்த வாகனங்கள் வைத்திருப்பவரிடம் நாள் வாடகைக்கு கார்களை பெற்று பயன்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் தனது நண்பர்கள் மூலம் நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோரிடம் சொகுசு கார்களான இன்னோவா கிறிஸ்டா, ஷிஃப்ட் டிசைர், கிளான்சா, ட்ரைபர் போன்ற 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை பெற்று கன்னியாகுமரி மாவட்டம் வடிவீஸ்வரம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்ற நபர் மூலம் வாடகைக்கு விட்டு தருவதாக கூறி பெற்றுள்ளார். கடந்த 2 மாதங்களாக இந்த பணி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. முதல் மாத வாடகை பலருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு ரூபாய் 1000 முதல் 1500 வரை என பேசப்பட்டு வாடகைகளும் கார் உரிமையாளர்களுக்கு வரவு வைக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கூடுதல் வாகனங்கள் தேவைப்படுவதாக நண்பர்களிடம் ரமேஷ் தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையில் பலர் வாகனங்களை தானாக முன்வந்து நாள் வாடகைக்கு ரமேஷிடம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் சுமார் 34 நபர்கள் தங்களது கார்களை கொடுத்து வாடகையை பெற்றுள்ளனர். இதில் பலர் புதிதாக கார்களை விலை கொடுத்து வாங்கி வாடகைக்கு கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் வாடகை 10ஆம் தேதி அன்று வரவு வைக்கப்படும். ஆனால் மாதத்திற்கான தொகை எதுவும் கார் உரிமையாளர்களுக்கு தற்போது வரை கிடைக்காமலேயே இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வழிகளில் அவர்கள் கார்களை தேட முயற்சித்துள்ளனர். பல கார்களில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் ஜிபிஎஸ் உதவியுடன் தேடி பார்த்ததில் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் தங்களது கார் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கார் வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கார்கள் நெல்லையில் இருக்கிறது என ரமேஷிடம் கேட்டுள்ளனர். மணிகண்டன் என்பவர் மூலம் கார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு சொல்வதாக தெரிவித்த சூழலில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களையும் சொல்லியுள்ளார். இந்த நிலையில் குழப்பம் அடைந்து கார்களை கொடுத்த நபர்கள் ஒன்று திரண்டு நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் ஜிபிஎஸ் கருவிகளுடன் இருக்கும் கார்களை தேடி சென்றுள்ளனர். பலரிடம் போய் காரை திருப்பி கேட்க முயற்சித்த நிலையில் கார் உரிமையாளர்களுக்கு அதிர்ச்சியே மிஞ்சியுள்ளது. நாள் வாடகைக்காக கொடுத்த கார்களை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாக தற்போது கார்களை வைத்துள்ள அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் காருக்காக பணத்தை கொடுத்த நாங்கள் எப்படி உங்களிடம் காரை தர முடியும்? நாங்கள் பணம் கொடுத்த நபர்களை வரவழைத்து இது தொடர்பாக பேசிக்கொள்வோம் என கூறி கார்களை தர மறுத்துள்ளனர். நெல்லை மாநகர பகுதிகளில் பெரும்பான்மையான கார் இருப்பதை ஜிபிஎஸ் கருவி மூலம் கண்டறிந்த கார் உரிமையாளர்கள் நெல்லை மாநகர காவல் ஆணையாளரை நேரில் சந்தித்து புகார் அளித்துள்ளனர். கார்களை வாடகைக்கு பெற்றுக்கொண்ட ரமேஷையும் அழைத்து வந்து ஒப்படைத்தனர். இந்த நிலையில் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் இது தொடர்பாக விசாரணை நடத்த காவல் ஆணையாளர் அறிவுறுத்தியதன்படி ரமேஷிடம் நெல்லை சந்திப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் கார்கள் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் நெல்லை சந்திப்பு காவல் நிலையம் அருகே காத்திருந்த நபர்களுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று கிடைத்தது. வாடகைக்கு கொடுத்து காணாமல் போன ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட கார் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தை கடந்து செல்வதை கார் உரிமையாளர் கண்டறிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காணாமல் போன காரை மீட்க கார் உரிமையாளர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து பின்தொடர்ந்து சென்றனர். கார் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகே நின்றிருப்பதை பார்த்தவுடன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கார் உரிமையாளர்கள் தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கார் குறித்து கார் ஓட்டி வந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்ட போது நண்பர் ஒருவரிடமிருந்து காரை மருத்துவமனை செல்வதாக கூறி வாங்கி வந்ததாகவும் அவரிடம் இது குறித்த தகவலை தெரிவித்து அவரை வரவழைப்பதாக காரை ஓட்டி வந்த நபர் போலீசாரிடம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கார் உரிமையாளரின் புகாரின் அடிப்படையில் கார் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது. காரை ஓட்டி வந்த நபர் மற்றும் கார் வைத்திருக்கும் நபரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல கோடி மதிப்பிலான 34 கார்கள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட கார்களில் ஒன்றாக இருக்கும் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட கார் ஒன்றை
காரின் உரிமையாளர்களின் முயற்சியால் பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன கார்களையும் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் போலீசாரிடம் காரை பறிகொடுத்த உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட பல கார்களின் ஜிபிஎஸ் இணைப்புகளும் படிப்படியாக தற்பொழுது துண்டிக்கப்பட்டு வருவதாகவும் கார் உரிமையாளர்கள் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். என்னோட பேர் பிரேமானந்த். நான் திருநெல்வேலி மாவட்டம் கண்ணங்குளத்தில் இருக்கோம். எங்கள் பூர்வீகம் எல்லாமே அங்கே தான். அங்கேருந்து என்னென்னா எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஒரு நபர் எல்என்டி கான்ட்ராக்டுக்காக வண்டி ஓடுதுன்னு எங்கிட்ட வண்டி எடுத்தாங்க. மாதம் 30,000 தாரணி. கிட்டத்தட்ட எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு புது வண்டியெல்லாம் எடுத்து விட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 36 வண்டி. 36 வண்டியில் ஒரு 10 வண்டிக்கு போல் ஜிபிஎஸ் இருந்துருந்து. அப்போது நாங்கள் நேற்று நைட் காலையில் இருந்து இதுக்கு தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். 36 வண்டியில் ஒரு 6-7 வண்டியை நாங்கள் எடுத்துட்டோம். சார் போலீஸ் அவங்களோட இதை விட்டு நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வண்டி இன்னைக்கு இப்போ தென்காசியில் யாருக்கு கொடுத்துருக்காங்களாம். இது போக கிட்டத்தட்ட ஒரு 28 வண்டி ஜிபிஎஸ்ஸே இல்லாமல் இருக்குது. அந்த வண்டியை எங்களுக்கு என்னென்னையாவது எடுத்து தரணும். இது வராமல் ஒரு நிறைய பேர் சூசைட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. எப்படியாவது மாவட்ட கண்காணியாளர் எங்களுக்கு இந்த வண்டியை எப்படியாவது எடுத்து தரணும். வண்டி என்னோட வண்டி ட்ரிப்பர், அது போக இனோவா இருக்குது, எல்லாருக்குமே கிளான்ஸா, மாருதி ஸ்விஃப்ட்டு, இது எல்லாமே இருக்குது. இது போக எப்டிகா 2-3 வண்டி தஞ்சாவூருக்கு போயிருக்குது. எங்கெங்கே போயிருக்குங்கிறது மொத்த நெட்வொர்க்கை பார்த்து எங்களுக்கு எடுத்து கண்டுபிடிச்சி தரணும்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். எங்கள் நம்பிக்கை இல்லை, ஒரு ஆசை தான். இப்போ எல்என்டிக்கு நாங்கள் கேட்குறோம். எல்என்டிக்கு கான்ட்ராக்ட் ஓடுது. ஏற்கனவே டீ போர்டு வண்டி ஓடிட்டு இருக்குது. அவங்களுக்கு வாடகை 70,000 போகுது. அப்போ உங்களுக்கு வாடகை 30,000 உடனே ஒரு ஆசையில் கொடுத்தது தான். அப்படிங்கும்போது எந்த ஒரு இது, ஏன்னா நாமளாம் எடுத்து ஒரு ஷோரூம்லேருந்து எடுத்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. டிரைவர் காரு, புது காரு இல்லை, அக்ரிமெண்ட் தரல. நாங்கள் கேட்குறோம் அவங்ககிட்ட. அவங்களே ஆல்ரெடி அக்யூஸ்டை நாங்கள் பிடிச்சி டவுனில் கொண்டு ஒப்படைச்சிட்டோம். அக்யூஸ்டு டவுன் இதில் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. அது இப்போ ஒவ்வொரு வண்டியாக இருக்காங்க. மீதி இன்னும் ஜிபிஎஸ் இல்லாத வண்டியை எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரமா நாங்கள் கேட்குறோம். காணாமல் போச்சுங்கிறது எங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி எங்களுக்கு பேமெண்ட் வரணும். போன மாதம் வந்த வண்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்குள்ள வண்டியெல்லாம், ஒரு வண்டி 2 வண்டி ஓடின வண்டிக்கெல்லாம் பேமெண்ட் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த வண்டிக்கு வரல, இன்றைக்கி நாளைக்கு போகும்போது அப்போ எங்களுக்கு சந்தேகம். அப்போது எங்கிட்ட நாங்கள் வண்டி கொடுத்தவங்க என்னென்னா இன்னொருத்தன் மணிகண்டனி, அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஷேக் பாய், அமீர் பாய், என்ன கணேஷ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்களெலாம் போய் பார்த்தோம். அப்போ அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு அடமானம் வச்சு நாங்கள் வண்டி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு யாது அப்படின்ட்டு அவங்களும் கண்டுருக்காங்க. இப்போ இதில் என்ன இதுன்னு பார்த்து எங்களுக்கு இது தீர்மானம், அதுக்காக நான் வந்திருக்கோம். கார் வாடகைக்குன்னு இல்லை, எல்என்டிக்கு ஓடுது, கான்ட்ராக்ட் ஓடுது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அவன் என்னன்னா 2 கொடுத்துட்டான். அவன் 2 லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கிக்கிட்டு அப்படி பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்காங்கிறது அதுதான் தெரியும். அடமானம் வச்சுருக்கான். அது இன்றைக்கி இப்போ நாங்கள் என்னென்னா ஸ்டேஷனில் நிற்கிறோம். அந்த இதை கிராஸ் ஆகி வரும்போது இந்த வண்டி ஜிபிஎஸ் இருந்ததுனால, நம்ம ஃப்ரெண்டோட வண்டி ஜிபிஎஸ் இருந்ததுனால நாங்கள் இந்த வண்டியை ட்ராக் பண்ணி கரெக்டாக காவேரி ஹாஸ்பிட்டலில் பண்ண உடனே நான் 100க்கு அடித்து அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஆள் எங்களுக்கு வண்டியை ரெக்கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இனி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு இருக்காங்க. பார்ப்பாங்க, போனால் தெரியும். என் பேர் பிரேமானந்த்.